செம்மையா இருக்கு, சூப்பர்வா இருக்கு, ஆசம், செம்மையா என்ஜாய் பண்ணேன். ரஜினி மாஸ். வாவ், ஐ திங்க் நாகார்ஜுனாக்கு இது ஒரு கம்பேக் மூவி தமிழ் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி திரும்ப நாகார்ஜுனாவை தமிழ்ல பாப்போமான்னு கூட தெரியாது. அல்டிமேட் மூவிங், அல்டிமேட் கேரக்டரைசேஷன். லோகேஷ் கனகராஜ் அல்டிமேட்டுங்க, எல்லாமே. அமீர் கான், கன்னடா ஆக்டர் உபேந்திரா, ரஜினிகாந்த், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், எல்லாமே அவசரம். தலைவர் பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். இது என்னன்னா படம் வந்து வேற லெவலில் இருக்குது. படம் என்ன சொல்றோம்னா, லோகேஷ் கனகராஜுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றது, அவரோட கேரியர்லயே இந்த படம் ஒரு நல்ல ஒரு குட் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் இருக்காரு. அவரோட கமல் ஃபேன் சொல்லுவாரு, ஆனா பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரஜினி சினிமா தான் பண்ணியிருக்காரு. 80s பார்த்த தலைவரை பார்த்ததை அப்படியே காமிச்சிருக்காரு. அந்த ஸ்டைலு, அந்த இதெல்லாம் அந்த பழைய 80sல வந்த தீ படத்துல வர அந்த தலைவர் வந்து திரும்ப காமிச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி படம் வேற லெவல் இருக்கு. தலைவர் இல்லாம நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ்ல நடிச்சல அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் வந்து கன்ஃபார்மா 1000 கோடி அடிக்கும். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில அதாவது இப்போ இந்த வருஷம் வந்த படம் எந்த மூவியுமே சரியா போகல. குப்பை டாக்லி கூட ஒரு அளவு தான் போச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த படம் வந்து கன்ஃபார்மா 1000 கோடி அடிக்கும். 1000 கோடிக்கு. அதாவது தமிழ் படத்துல தமிழ் மூவி எல்லா ரெக்கார்டும் தலைவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. தலைவர் வந்து ரெக்கார்டு மேக்கர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெக்கார்ட் மேக்கர்ன்றது இந்த படம் வந்து 1000 கோடி கன்ஃபார்மா அடிக்கும். அவர் சொல்லவே வேணாம். காமெடி, எமோஷனல், சூப்பரா வச்சிருந்தாங்க. நாகார்ஜுனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் விழுப்புரத்துக்கு வந்திருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போற வேலை இருந்தது. சரி, அதையும் முடிச்சுட்டு நம்ம சாரை பார்த்துக்குள்ள வந்துடுறேன். செம்மையா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஆக்ஷன், காமெடி, அந்த டான்ஸ் ஒன்று போதும் சார். சிக்கடி டான்ஸ் ஒன்று போதும். நான் கொடுத்த ரூபாய்க்கு அது போதும், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. லோகி சார் ரொம்ப ஹேண்ட்ஸம் சொல்றேன், நல்லா எடுத்திருக்காரு, சூப்பரா எடுத்திருக்காரு. பீச்சிங் நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. டான்ஸு தலைவருக்கு வயசு ஏறுதா இறக்குதாலே தெரியல, என்ன கேட்பாங்க. ஆனா அவருக்கு நல்லா ஆயுசோடு நல்லா இருக்கணும், சூப்பரா ஆடுறாரு. அந்த சிக்கன் சான்ஸ் ஒன்று போதும். அப்பா, எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப கலட்டிங்க சார். 50 வருஷம் நல்லா நீங்க உழைப்புக்கு இது நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அவருக்கு வந்து கோல்டன் ஜூப்ளி கொண்டாடணும். சிஎம்க்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கண்டிப்பா கொண்டாடுங்க, அவசியம் கொண்டாடுங்க. ஏன்னா அவர் வாழ்ந்த வாயில நம்மளாம் இருக்கு. நான்லாம் இருக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ரொம்ப பெரிய ஃபேன். சின்ன வயசுல பெரிய ஃபேன். 15 வயசுல ஃபேன். நான் 60 கிட்ஸ். நான் அப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த படம் பார்க்க தூங்கவே இல்லை. தியேட்டர்ல வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க வந்து நான் பார்த்துருக்கேன். செம்மையா இருக்கு. எல்லாரும் படம் பாருங்க, சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் டல் மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அனிருத் பீஜிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவரை பார்த்தது லைக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு சில எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துச்சு. ஓவரால் சாட்டிஸ்ஃபைங் மூவி. ஐயோ, அவர் இவ்வளோ ஒரு முரடா பார்த்ததே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தார். அவர் இவ்வளோ பயம் நடிப்பாருன்றதே ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கோம், பட் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தார். அதேமாரி சௌபின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரிஜினலாக அவர் ரொம்ப லைக் மலையாள மூவிஸில் பார்த்ததுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் இட் இஸ் ரோல் வெல். அமீர் கானோட கேமியோ எப்படி? அமீர் கான் கேமியோ ரொம்ப கொஞ்சம் டைம் தான் வராரு, பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. அவர் தலைவர் தரிசனம் இந்த ஏஜுக்குலாம் வந்து வேற. முக்கியமாக அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட பெரிய வெயிட்டேஜே அதான். தலைவர் அப்படியே சின்ன பையன் மாதிரி